Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 90 மார்க் 11th காமர்ஸ் வந்து டெஸ்ட் கவர்மெண்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பப்ளிக் क्वेश्चन பேப்பர் தான் இது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கேன். ப்ளஸ் இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய क्वेश्चन நல்லா படிச்சிருப்போங்க. சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நல்லா தரவா பார்த்திருப்போங்க. கண்டிப்பா இதுல இருந்து क्वेश्चंस எல்லாமே கேட்பாங்க. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஒரு ஐடியா தான். இது வரைக்கும் நடந்த கொஷின் பேங்க்ல எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க, கம்பல்சரி எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 7 to 14. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலங்கடி என்றால் என்ன, அதே மாதிரி சாசன நிறுமம், கடன் அட்டை என்ற பதத்தினை சுருக்கமாக விளக்குக, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த டேர்ம் ஆஃப் கிரெடிட் கார்டு, குளிர்சாதன பண்டக காப்பி என்றால் என்ன, வாட் இஸ் கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுசஸ், தனி உரிமைகளின் 2 நன்மைகளை கூறு, ஸ்டேட் 2 அட்வான்டேஜ் ஆஃப், உலக வங்கி என்பதன் பொருள் யாது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாநில சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு பற்றி குறிப்பு வரைக, ரைட் எ நோட் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி, பொது வைப்பு என்றால் என்ன, 30வது கொஸ்டின் கம்பல்சரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 to 3 21. இதில் சிறுகுறிப்பு வரைக, தொழில், சிறப்பு தொழில், கூட்டாண்மை இலக்கணம், டிஃபைன் பார்ட்னர்ஷிப், பண்டக காப்பாளர் ரசீதிலிருந்து பண்டக சான்றினை வேறுபடுத்துக, அரசு நிறுவனம் என்றால் என்ன, வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா அடகு கடன் என்றால் என்ன, ஸோ அதுக்கு கீழே உடன்படிக்கை என்றால் என்ன, சிறப்பங்காடியின் சிறப்பியல்புகள், சமூக பொறுப்புணர்ச்சியின் வகைகளை வரிசைப்படுத்து, அமெரிக்க வைப்பு ரசீதின் ஏதேனும் 3 சிறப்பம்சங்களை எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 to 5 35 5 மார்க் கொஸ்டின், பண்டமாட்டு முறைக்கான நிபந்தனைகள் நல்லா பார்த்துக்கோங்க. கப்பல் ரசீது கப்பல் வாடகை முறிவுக்கு இடையே உள்ள வேறுபாடு, தனியார் வணிகத்தின் பண்புகள் ஏதேனும் 5 எழுது, சட்டப்படி செல்லக்கூடிய தன்மையின் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் ஏதேனும் 5 வகைகளை விளக்குக, எக்ஸ்பிளைன் எனி 5 கேரக்டர்ஸ் ஆஃப் சோல்ஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பீட்டின் கோட்பாடுகளை ஏதேனும் 5 விவரிக்கவும், வணிக முகவர்களின் வகைகள் ஏதேனும் 5 விவரிக்கவும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கூட்டாளியின் வகைகள் யாவை, எவையேனும் 5 கூட்டாளியின் வகைகளை எழுதுக. ஸோ அதுக்கு கீழே பிடிப்பு துணை நிறுவனங்கள் பற்றி விளக்குக, குறிப்பு வரைக. இதில் பார்த்தீங்கன்னா குத்தகை நிதி, இருத்தி வைக்கப்பட்ட ஆதாயம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக பொறுப்புணர்ச்சிக்கு எதிரான விவாதங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஏட்டுக்கடன் முகமையின் சிறப்பியல்புகளை தெளிவுபடுத்துக. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.